பொதுவாவே புதுசா ஒண்ண கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் கொண்டவரா நீங்க? அப்போ அப்படி தொடர்ந்து தேடி தேடி படிக்கிறவங்களுக்கு இன்றைய இந்த ஆழமான தேடல் ஒரு பெரிய அதிர்ச்சியை தர காத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா, அது ஒரு இனிமையான அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நிச்சயமா இந்த விரிவான அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஆராய போறது மிகவும் சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம அன்றாட நம்பிக்கைகளை அப்படியே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான். சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம், பல தரவுகளை மூளையில ஏத்திக்கிறோம் இல்லையா? ஆமா, நிறைய இன்ஃபர்மேஷன். அப்படி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிச்சா உங்களுடைய ஈகோ, அதாவது உங்களோட அகந்த அழியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அதுதான் இல்ல. அந்த புத்தக அறிவே உங்க அகந்தைய இன்னும் பெருசா ரொம்ப தந்திரமா வளர்க்கணும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இல்லையே. இது கேட்கறதுக்கு சற்று முரண்பாடா தோணலாம். அறிவு வளர்ந்தா அறியாமை அகலும்னு தானே சிறுவயதுல இருந்து நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆமா, அப்படிதானே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா ஆன்மீகத்திலும் சரி, உளவியலும் சரி, அறிவாற்றலுக்கும் அகந்தைக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவு எளிமையானது கிடையாது. சில நேரங்கள்ல நாம தேடி தேடி பெற்ற அந்த அறிவே நமக்கு மிகப்பெரிய தடையா மாறிடுது. சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இத புரிஞ்சுக்க பண்டைய தமிழ் மெஞ்ஞான நூலான ஒழுவில் ஒடுக்கம் அப்படிங்கிற அற்புதமான படைப்போட முதல் அதிகாரத்துல வர்ற 2வது பாடலை நாம ஒரு திறவுகோளா பயன்படுத்த போறோம். எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே குருவே சரணம் குருவே துணை. திருவர் பிரகாச வள்ளலார் தெய்வீக திருவடிகளே சரணம். திருஞான சம்பந்த பெருமான் தெய்வீக திருவடிகளே சரணம். சீர்காழி கண்ணுடைய வள்ளல் தெய்வீக திருவடிகளே சரணம். திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் தெய்வீக திருவடிகளே சரணம். பாடலுக்குள்ள போகலாம் வாங்க. தன்னிழப்பை என்ன கற்று சாதிப்பான் சர்க்குருவாம் மண்ணு பெருஞ்சிய மதையானை தன்னடை மேல் சொற்பனத்தே தோன்றி துடிப்பற்று கேவலமாய் நிற்பது போல் பாரான் என. ரொம்ப ஆழமான பாடலாக தெரிகிறது. உண்மைதான். முதல்ல இந்த கதையில இருக்கிற 2 முக்கியமான கதாபாத்திரங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இந்த 2 கதாபாத்திரங்களையும் மேலும் 2 கதாபாத்திரங்களோட ஒப்பிட்டு மிகவும் எளிமையாக விளக்குவதுதான் நூலாசிரியர் சீர்காழி கண்ணுடைய வள்ளலின் தனித்துவமே. சுவாரஸ்யமான கதையா? ஆமா. முதல் கதாபாத்திரம் ஒரு சிங்கம். அத மண்ணு பெருஞ்சியம் அப்படின்னு நூல்ல குறிப்பிடுறாங்க. அதாவது மன்னனாகிய மிக பெரிய கம்பீரமான சிங்கம். மிகச்சரியாக சொன்னீங்க. இந்த சிங்கத்தை யாரோட ஒப்பிடுறாரு? இந்த சிங்கம் வேற யாரும் இல்ல, ஒரு உண்மையான குரு, அதாவது சர்க்குரு. ஓ, அதனாலதான் பாடல்ல சர்க்குருவாம் மண்ணு பெருஞ்சியம்னு வருகிறதா? ஆமா. சரி, 2வது கதாபாத்திரம் யாரு? 2வது கதாபாத்திரம் ஒரு மத யானை. அப்படியா? இந்த மத யானை யாரோட ஒப்பிடப்படுகிறது? சீரனோட ஒப்பிடப்படுகிறது. இந்த சீரன் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். அப்படியா? நம்மளும் இந்த கதையில இருக்கோமா? ஆமா. மெத்த படித்த மேதாவியாகிய ஆணவம் கொண்ட சீரனை தான் மத யானையோட ஒப்பிடுகிறார் நூலாசிரியர். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். ஏன் ஒரு சாதாரண யானைக்கு ஒப்பிடாம ஒரு மத யானையோட ஒப்பிடணும்? இங்கதான் ஒளிவில் ஒடுக்கத்தோட ஆசிரியர் சீர்காழி கண்ணுடைய வள்ளல் தனது மிக நுட்பமான உளவியலை பயன்படுத்துறாரு. ஒரு சாதாரண யானைக்கும் மதம் பிடித்த யானைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமாக. ஒரு மதம் பிடிச்ச யானைய சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. அது தன் அபாரமான உடல் பலத்தால காட்டுல உள்ள மரங்களை எல்லாம் வேரோடு சாய்த்து எல்லாவற்றையும் தும்சம் செய்யும். ஒரு வெறியில சுத்தம். ஆமா, இந்த காட்டிலே என்னை மிஞ்ச யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு குருட்டு வெறியில சுற்றி திரியும். அதன் கண்களுக்கு முன்னால் இருப்பது எதுவுமே தெளிவா தெரியாது, அதன் சொந்த அகங்காரத்தை தவிர. சரியா சொன்னீங்க. மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான். நான், எனது, என் பலம், என் அறிவு, என் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அகந்தையில நாம மயங்கி கிடக்கிறோம். இந்த தற்பெருமைய ஆணவமலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆணவமலம் கொண்ட ஒரு உயிர் தன் சொந்த பிம்பத்தை பார்த்து தானே மயங்கி நிற்பதை தான் இந்த மத யானை மிக துல்லியமா குறிக்குது. இதை கேட்கும் போது நமது அன்றாட மனித வாழ்க்கையோட இது எவ்வளவு நெருக்கமா ஒத்து போகுதுன்னு தெரியுது. நாமும் பல நேரங்கள்ல எனக்கு எல்லாம் தெரியும், என் திறமையால தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற இந்த மத யானையின் நிலைதான் நம்மள பலருக்கும் இருக்கு. இது ஒரு அன்றாட வாழ்வியல் பிரச்சனை. ஆனா இங்க மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மத யானை வாழ்ந்து கொண்டிருக்கும் காடு, அது முட்டி மோதி சாய்க்கும் மரங்கள், அதனுடைய கர்வம், இவை எல்லாமே நிஜம் இல்ல அப்படின்னு ஒளிவில் ஒடுக்கம் கூறுது. நிஜம் இல்லையா? ஆமா, இந்த முழு பிரபஞ்சமுமே ஒரு சொப்பனம் தான், அதாவது ஒரு கனவு. சீடனாகிய அந்த மத யானை ஒரு மிக
பெரிய மாயையாகிய கனவுல வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இத ஏத்துக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. அப்படி என்றால் என் நிஜ வாழ்க்கை, என்னுடைய வெற்றிகள், என் வங்கி கணக்கில் இருக்கும் பணம், நான் வாங்கிய பதவி உயர்வு, இதெல்லாம் வெறும் கனவுன்னு சொல்றீங்களா? ஒரு மத யானையின் கனவில் நடக்கும் சம்பவங்கள் போல இவை எதுவுமே உண்மை இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இத இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாப்போம். நீங்க இரவுல ஒரு கனவு காண்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கனவுல ஒரு பயங்கரமான மிருகம் உங்களை துரத்துது. சரி. கனவுக்குள்ள இருக்கும்போது அந்த மிருகம் 100% நிஜம். நீங்க ஓடுறீங்க, உங்க இதயம் வேகமா துடிக்குது, உங்களுக்கு வியர்க்குது. ஆமா, அந்த பயம் நிஜமா இருக்கும். ஆனா நீங்க விழித்து கொண்ட மறு வினாடி அந்த மிருகமும் இல்ல, அந்த ஓட்டமும் இல்ல. அது போலதான் நம்முடைய ஆணவ மலம், அதாவது நமது ஈகோ, ஒரு மிகப்பெரிய மாய திரையை உருவாக்கி அதில் நாம காண்ற காட்சிகளையே உண்மைன்னு நம்ப வைக்குது. நீங்க குறிப்பிடுகிற அந்த அலுவலக வெற்றிகளும் ஈகோ சார்ந்த பிரச்சனைகளும் அந்த போத பதைப்பு அல்லது அறியாமை அப்படிங்கிற கனவுக்குள்ள நடக்கிற நாடகங்கள் தான். இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த மத யானை தனக்கு நிகர் யாரும் இல்ல அப்படின்னு மதம் பிடிச்சு அந்த கனவுகளை தெரிஞ்சு கொண்டு இருக்கும் போது திடீர்னு அதன் கனவுல அந்த கம்பீரமான சிங்கம் தோன்றுது. சர்க்குருவாம் மன்ன பெருஞ்சீயம் சிங்கமாகிய சர்க்குருன்னு சொன்னீங்களே. ஆமா, சர்க்குரு வராரு. இததான் சர்க்குருவாம் மண்ண பெருஞ்சிய மத யானை தன்னடை மேல் சொப்பனத்தே தோன்றி ஞான ஆச்சாரியனாகிய அருள்நிலை பெற்ற பெரிய சிங்கம் போல்வான் சீடனாகிய மத யானையினது மேலாம் பக்குவத்தால் பிரபஞ்சமாகிய சொப்பனத்தின் கண் தோன்றி அப்படின்னு பாடல் வரிகள் கூறுது. சிங்கம் யானையின் கனவில் வருது சரி, ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி நடக்கும்? ஒரு மனிதனுக்குள்ள அந்த சிங்கம் நுழைவதை அவன் எப்படி உணர்வான்? நிஜ வாழ்க்கையில இது ஒரு பெரும் விருப்புணர்வாக அல்லது ஒரு குருவின் தரிசனமாக நிகழலாம். ஒரு கணம் அந்த உருவகத்துக்கு நம்ம செல்வோம். மதம் பிடித்து சுற்றும் மத யானை திடீரென தன் முன்னே ஒரு ராஜசிங்கத்தை பாக்குது. பார்த்த உடனே சிங்கம் யானையின் மீது பாய்ந்து அடக்குகிறது. அந்த யானையினது மதம், கர்வம், வெறி யாவும் ஒரே நொடியில் கெட்டு போய் அது முழுமையாக மருண்டு அதிர்ந்து நிற்கும். அப்படியே புத்தியே ஸ்தம்பித்து போய் நடுங்கும். சரியா சொன்னீங்க. இந்த நிலையை தான் சைவ சித்தாந்தத்துல போத நாசம் அப்படின்னு அழைக்கிறாங்க. போதம் என்றால் இங்க பொய்யான அகந்தை, அதாவது நான் தான் எல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற அறியாமை. நாசம் என்றால் அது அழிவது. ஆமா, போத நாசம் பொய்யான அகந்தை, தர்போதம் அழிவுதுன்னு சொல்லுவாங்க. சர்க்குரு என்ற சிங்கம் தரிசனம் தந்தவுடன் சீடரின் அகந்தை என்ற பொய்யான பிம்பம் சுக்கு நூறா உடைந்து சிதறது. நிஜ வாழ்வுல நாம மிகவும் கர்வம் கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துல நமக்கு ஏற்படுற ஒரு மிகப்பெரிய தோல்வியோ அல்லது மெய்ஞானியின் சிறு வார்த்தையோ நமக்குள் இருக்கும் இந்த அகங்கார சுவரில் பெரிய விரிசலை ஏற்படுத்தும் அல்லவா? ஆமா, நிச்சயமா. இப்படி நடக்கிறது தான் இந்த சிங்கத்தின் பாய்ச்சல். துடிப்பு அற்று கேவலமாய் நிற்பது போல் மதம் பொழியா நின்ற யானையினது சொப்பனத்தின் கண் சிங்கம் தோன்ற அதனது மத கர்விதம் யாவும் கெட்டு மறு கேவலப்பட்டு நின்றார் போல் அப்படின்னு நூல்ல சொல்றாங்க. துடிப்பற்று கேவலமாய் நிற்பது போல் அப்படின்னு மிக அழகா குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, சீடனாகிய யானையினது உட்புறனாய் சீவியா நின்ற போத பதைப்பெல்லாம் அருக்கேவலமாய் நிற்கும்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப ஆழமான அருமையான வரி இது. அதாவது தனக்குள் இருந்த அந்த அகங்கார துடிப்பு, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த போத பதைப்பெல்லாம் முற்றிலும் அடங்கி போய் நிக்குது. ஆனா எனக்கு இப்போ ஒரு கேள்வி. கேளுங்க. இந்த துடிப்பற்ற நிலை அப்படிங்கிறது ஒரு விதமான தோல்வி மனப்பான்மையா, இல்ல யானை பயந்து போய் ஒடுங்கிடுச்சா? இல்ல, இது சாதாரண பயமோ அல்லது விரக்தியால வர்ற தோல்வியோ கிடையாது. இதுதான் உண்மை. அதுவரை சீடனுக்குள்ள நான் இதை செய்வேன், நான் சாதிப்பேன், என்னால முடியும் அப்படின்னு உள்ளுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருந்த அந்த போத பதைப்பு அடங்கி விடுகிறது. எப்போது சிங்கம் போன்ற சத்குருவின் தரிசனம் கிடைக்குதோ அப்போது அந்த அகங்காரம் அடங்கி எல்லாம் அருட்கேவலமாய் மாறுது. அருட்கேவலம் என்பது ஒரு அதீத தெய்வீக அமைதி நிலை. அமைதி நிலை, அதாவது அமைதியான சரணாகதி. ஆமா, அதாவது தான் ஒரு கருவி மட்டுமே, தன்னை இயக்கும் மாபெரும் சக்தி வேறொன்று இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து தன்னுடைய சுய பலத்தை முழுமையாக இழந்து இறைவனிடம் தன்னை ஒப்படைக்கும் மிக உயர்ந்த நிலை. இங்க யானை தோக்கல, அது தனது பொய்யான பிம்பத்திலிருந்து விடுதலை பெறுது. இதை கேட்கவே மிகவும் ஆழமாகவும் அதே சமயம் ரொம்ப அமைதியாகவும் இருக்கு.
ஆனா எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? இப்ப நம்ம பள்ளி கல்லூரிகளுக்கு போய் படிக்கிறோம், பல ஆன்மீக சாத்திரங்களை கூட படிக்கிறோம். ஒருவன் தன் ஈகோவை அழிக்க வேண்டும் என்றால் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிச்சு தெரிஞ்சு கொண்டாலே போதாதா? ஒரு நியாயமான கேள்விதான். தன்னிழப்பை என்ன கற்று சாதிப்பான் அப்படின்னு ஒழிவில் ஒடுக்கம் மிக கூர்மையா ஒரு கேள்வியை கேக்குது. நாம படிப்பது, அறிவை வளர்த்துக் கொள்வது எல்லாமே வீண் அப்படின்னா சொல்கிறது இந்த பாடல். இது மிக மிக முக்கியமான கேள்வி. கல்வி கற்பதோ அறிவை வளர்ப்பதோ வீண் அப்படின்னு இந்த பாடல் கூறவே இல்லை. தன்னிழப்பை என்ன கற்று சாதிப்பான்? ஒருவன் தர்போத ஒளிவை சாத்திரங்களை கற்று அவற்றில் கூறியவாறே தனது போதத்தால் நிட்டை கூறி எங்கனம் சாதித்தடைவான்னு சொல்லுது. அதாவது வெறும் சாத்திரங்களை கற்று தற்போத ஒளிவை தனது ஈகோவை அழிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறது மாபெரும் மாயைன்னு எச்சரிக்குது. ஆமா, ஏன் எச்சரிக்குது? இங்க நாம 2 விஷயங்களை பிரித்து பார்க்கணும். புத்தகங்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற அறிவை மெய்போதம், அதாவது கற்று அறியும் அறிவு அப்படின்னு வச்சுப்போம். சரி, நமக்குள்ள பிறவியிலே இருக்கும் அறியாமையை அல்லது அகந்தையை பொய்போதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவு என்ற ஆயுதத்தை கொண்டு அகந்தை என்ற இருளை நாம் நேரடியாக அழிக்க நினைப்பது மிகவும் ஆபத்தானது. உலக அறிவோ அல்லது சாஸ்திர அறிவோ வெறும் தகவல்கள் தான். அந்த தகவல்களை வச்சுக்கிட்டு உங்க ஈகோவை நீங்களே அழிக்க தொடங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அறிவு அகந்தையை அழிப்பதற்கு பதிலாக அகந்தை அந்த அறிவையே தனக்கான உணவாக மாற்றிக்கொள்ளும். ஓ, அதாவது ஈகோவை அழிக்க பயன்படுத்தும் மருந்தையே ஈகோ தனது வைட்டமின் மாத்திரையா சாப்பிடும்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இதனால் அழிக்க தொடங்கி மென்மேல் வளர்ச்சியாய் அழிவு கூடாமையின் அப்படின்னு நூல்ல குறிப்பிடுறாங்க. மெய்போதத்தார் பொய்போதம் அழிவதன்றி இதனால் அழிக்க தொடங்கின் மென்மேல் வளர்ச்சியாய் அழிவு கூடாமையின் தன்னிழப்பை என்ன கற்று சாதிப்பான் என்றார். நீங்க நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறீங்க, தியானம் செய்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். சரி, சில காலத்திலேயே உங்களுக்குள்ள ஒரு புதிய ஈகோ முளைக்கும். நான் நிறைய சாஸ்திரங்களை படிச்சுட்டேன், மற்றவர்களை விட நான் சிறந்தவன், பெரிய ஆன்மீகவாதி, இவர்கள் எல்லாம் இன்னும் மாயில சித்தி கிடக்குறாங்க, நான் மட்டும் விழிப்படைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆன்மீக அகந்த உருவாகும். ஸ்பிரிச்சுவல் ஈகோ. ஆமா, பணத்தாலும் பதவியாலையும் வர்ற அகந்தையை விட இந்த அறிவு சார்ந்த அகந்தை மிகவும் மோசமானது, உடைக்கவே முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா தர்போதம், அதாவது ஈகோ அழியாம மேலும் மேலும் வளர்ச்சி அடையவே இந்த வெறும் ஏட்டுச்சுரக்காய் உதவும். ஆமா, இது உண்மையிலேயே ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம ஈகோவை அழிக்க படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஈகோவுக்கு ஒரு பெரிய லைப்ரரியே கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் போல இருக்கு. ஆமா, அப்படிதான் நடக்குது. அதனாலதான் தன்னிழப்பை, தன் அகந்தையை இழப்பதை ஒருவன் என்ன கற்று சாதிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அறிவால் அழிக்க முடியாது என்றால் இந்த அகந்தை எப்படிதான் அழிப்பது? அந்த யானையின் கனவில் வந்த சிங்கத்தின் பார்வையில் தான் அந்த ரகசியம் அடங்கி இருக்கா? நிச்சயமா, அந்த சிங்கம் யானையை பார்க்கும் பார்வையில தான் மொத்த சூட்சமும் அடங்கி இருக்கு. வெறும் நூலறிவு செய்ய முடியாதத ஒரு சர்க்குருவின் அந்த ஒரு பார்வை செய்து விடுகிறது. அந்த பார்வைக்கு அப்படி என்ன சக்தி? அந்த பார்வைய தத்துவத்துல கிருபா நோக்கம் அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது எல்லையில்லா கருணை நிரம்பிய அருள் பார்வை. அந்த ஒரு பார்வைக்கு பல ஜென்மங்களாக உறைந்து கிடக்கும் அகந்தையை அடியோடு சுட்டரிக்கும் அபாரமான சக்தி உண்டு. கிருபா நோக்கம் கேட்கவே மிகவும் அற்புதமா இருக்கு. ஆமா, இதைத்தான் பாரான் எனின் அப்போதத்திற்கும் உட்புறனாகிய கிருபா நோக்கம் செய்யானாயின் அப்படின்னு நூல் சொல்லுது. ஆனா எனக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும். கேளுங்க. சர்க்குருவின் அந்த அருள் பார்வை கிடைக்கும் போது ஒரு மனிதனின் விழிப்புணர்வுக்குள்ள, அவனோட கான்சியஸ்னஸ்க்குள்ள உண்மையில என்ன நடக்குது? அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைச்சு பார்த்தா நமது விழிப்புணர்வுல ஏற்படுற ஒரு மிகப்பெரிய பரிணாமம் இது அப்படிங்கிறது புரியும். பொதுவா நாம் உலக பார்க்கும்போது நம் அனுபவங்கள் 3 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கும். என்னென்ன பிரிவுகள் அது? இத
திரிபுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஞாதுரு, காண்பவன், அதாவது பார்ப்பவன் அல்லது அறிபவன். இரண்டாவது ஞானம், காட்சி, இத பார்க்கிற செயல் அல்லது அறிய முறை அப்படின்னு வச்சுக்கலாம். மூன்றாவது ஞேயம், காணப்பட்டது. இங்க பார்க்கப்படும் பொருள் அல்லது அறியப்படும் விஷயத்தை குறிக்கிறது இந்த ஞேயம். ஞாதுரு, ஞானம், ஞேயம். ஆமா, நமது ஈகோ எப்போதுமே இந்த பிரிவினைக்குள்ளதான் வாழ்ந்து நான் வேறு உலகம் வேறு அப்படிங்கிற ஒரு பிரிவினை அங்க எப்போதுமே இருக்கும். இத எளிமையா சொல்லணும்னா, நாம திரையரங்குகள்ல ஒரு படம் பார்க்கும்போது நான் பார்ப்பவன், அதாவது ஞாதுரு, திரையில ஓடுற அந்த படம் காணப்படுவது, அதாவது ஞேயம். நான் அந்த படத்தை பார்க்கிற செயல் ஞானம். ஆமா, கரெக்ட். ஆனா இங்கேயும் நான் வேறு திரையில் ஓடும் படம் வேறு அப்படிங்கிற ஒரு இடைவெளி இருக்கு, அப்படித்தானே? மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா படம் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு கட்டத்தை யோசிங்க. அதாங்க படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில நீங்க அந்த படத்தோட முற்றிலுமா ஒன்றிடுவீங்க. ஆமா, அப்படியே மூழ்கிடுவோம். அந்த நிமிடம் நீங்க நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறப்போ நீங்க படம் பார்க்கிறீங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்காது. பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள் என்ற வித்தியாசமே அங்க மறைஞ்சிடும் இல்லையா? நிச்சயமா மறைந்து விடும். அது போன்ற ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக நிலைதான் சத்குருவின் கிருபா நோக்கம் கிடைக்கும் போது நடக்குது. இந்த ஞாதுரு, ஞானம், ஞேயம் என்ற மூன்றும் ஒன்றோடு ஒன்று கரைந்து மறைந்து விடுகிறது. எல்லாமே ஒன்னாகிடும் சொல்றீங்க. ஆமா, நான் வேறு இறைவன் வேறு உலகம் வேறு அப்படிங்கிற பிளவு அழிந்து போயிடும். ஆன்மா முழுமையாக பேரறிவில் சிவத்தில் அதீதப்படும். அது முழுமையா இறைவனோட கலக்கிற அத்வைத நிலையை குறிக்குது. ஞாதுரு ஞான ஞேயமாய இவைகள் ஒன்றும் தோன்றாது. ஆன்மா அப்பார்வையால் சிவத்தில் அதீதப்படுதலின் கேவலமாய் நிற்பது போர் பாரான் எனின் என்று நூல்ல சொல்றாங்க. இதுதான் பொய்யான விழிப்புணர்வுல இருந்து உண்மையான விழிப்புணர்வுக்கு மாறுற நிலை. இவ்வளவு நேரம் நம்ம விவாதிப்பது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, ட்ரூ கான்ஷியஸ். அதுவரை தான் பெரியவன் அப்படின்னு நம்பிக்கை கொண்டிருந்த அந்த பொய்யான கனவு கலைந்து தான் வெறும் கருவிதான் அப்படிங்கிற உண்மையான விழிப்புணர்வு பிறக்குது. உண்மைதான். சிங்கம் யானையை கொள்வது போல குருவின் கிருபா நோக்கம் சீடனின் அகந்தையை கொன்று அவனுக்கு ஞானத்தை தருகிறது. யானையை சிங்கம் கொள்வது போல ஞானத்தால் அஞ்ஞானத்தை கெடுத்தலின் தற்குருவா மண்ணு பெருஞ்சியம்னு சொன்னாங்க. இது வெறும் புத்தகங்களை படிப்பதால வர்றதில்லை. அந்த அருள் பார்வை என்ற ஒளியால் மட்டுமே நிகழக்கூடிய ஒரு அகமாற்றம். அதுதான் 100% உண்மை. அதிதீவிர பக்குவம் பெற்ற ஒரு சீடனாகவே இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் ஒரு ஞான ஆச்சாரியால் அன்றி அவனுடைய போதநாசம், அதாவது அகந்தை அழிதல் முழுமையாக நிகழாது என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவா விளக்குது. இந்த திருவெண்பாவால் அதிதீவிர பக்குவருக்காயினும் ஞானாச்சாரியாரால் அன்றி போதநாசம் கூடாது என்று கூறியவாறு காண்க. இந்த இடத்துல இவ்வளவு ஆழமான உயர்ந்த ஞானத்தை நமக்கு வழங்கி நம்மை நல்வழிப்படுத்திய அந்த மகான்களுக்கும் நாம் கண்டிப்பாக நன்றி கூறணும். நிச்சயமா. திருவருட் பிரகாச வள்ளலார், திருஞான சம்பந்தர், ஒழுகல் ஒழுக்கத்தை இயற்றிய சீர்காழி கண்ணுடைய வள்ளல் மற்றும் அதற்கு அற்புதமான உரை எழுதிய திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் ஆகியோரின் தெய்வீக திருவடிகளுக்கு இந்த நேரத்துல நாம் நமது மரியாதையையும் நன்றியும் சமர்ப்பிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். நிச்சயம். திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வீக திருவடிகளே சரணம். திருஞான சம்பந்த பெருமான் தெய்வீக திருவடிகளே சரணம். சீர்காழி கண்ணுடைய வள்ளல் தெய்வீக திருவடிகளே சரணம். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் தெய்வீக திருவடிகளே சரணம். அவர்கள் காட்டிய வெளிச்சத்துலதான் இன்று நாம் நமது சொந்த ஈகோ ஒரு பூரக்கண்ணாடி வச்சு கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா. அவர்கள் விட்டு சென்ற இந்த ஞான பொக்கிஷங்களை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு சிறந்த கண்ணாடியாக செயல்படுது. அருமை. நாம் இன்னைக்கு மிக ஆழமான பல விஷயங்களை அலசி இருக்கோம். இத சுருக்கமா சொல்லணும்னா, நாம எல்லாரும் பல நேரங்கள்ல நான், எனது அப்படிங்கிற ஆணவ மலம் கொண்ட மத யானையாகவே நாம் வாழ்ந்து இந்த மாயையான கன உலகில் சுற்றி கொண்டிருக்கிறோம். வெறும் புத்தகங்களை படிக்கிறதாலோ அறிவை வளர்த்து கொள்றதாலோ மட்டும் நாம திருத்திக் கொள்ள முடியாது. அப்படி செய்தால் அது ஈகோவை அழிக்காமல் ஒரு ஆன்மீக ஈகோவாக
அல்லது அறிவுஜீவி ஈகோவாக மென்மேலும் வளர்க்கவே செய்யும். ஆமா, அதுதான் நடக்குது. மாறாக என்றாவது ஒரு நாள் நம் மனமாகிய காட்டிற்குள் சர்க்குருவின் அருள் பார்வை என்ற அந்த சிங்கம் நுழையும் போது மட்டுமே நமது அகந்தை முற்றிலுமாக அழிந்து உண்மையான சரணாகதி நிகழும். அப்போதான் உண்மையான விழிப்புணர்வை அடையும். முழுமையாக தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த உரையாடலின் முடிவில் தொடர்ந்து தேடி தேடி படிக்கும் பழக்கம் கொண்ட உங்களிடம் ஒரு ஆழமான சிந்தனை. சொல்லுங்க. இன்று நாம் ஒரு மிகப்பெரிய தரவு யுகத்தில், அதாவது ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம் விரல் நுனியில உலகின் ஒட்டுமொத்த அறிவும் கிடைக்குது. ஆமா, இன்டர்நெட்ல எல்லாமே இருக்கு. செயற்கை நுண்ணறிவும் இணையமும் நமக்கு தினமும் ஆயிரக்கணக்கான தகவல்களை வழங்குது. ஆனா சற்றே சிந்திச்சா, இந்த அளவுக்கு அதிகமான தகவல்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த மத யானையை அழிக்க பயன்படுகிறதா, அல்லது எனக்கு எல்லாம் தெரியும், என் கருத்து தான் சரி அப்படிங்கிற ஒரு புதிய நவீனமான டிஜிட்டல் அகந்தை நமக்குள் விதைக்கிறதா? டிஜிட்டல் ஈகோ ரொம்ப ஆழமான கேள்விதான் இது. ஆமா, அடுத்த முறை நீங்க ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கொள்ளும் போதோ, ஒரு புத்தகத்தை படிக்கும் போதோ, அல்லது ஒரு ஆன்மீக தகவலை தேடும் போதோ உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த அறிவு என்னை அமைதி அடைய செய்கிறதா, அல்லது என் அகந்தைக்கு தீனியாக இருக்கின்றதா? இது உண்மையிலே உழுக்கும் ஒரு சிந்தனை தான். நாம் அறிவை சுமக்கும் எந்திரங்களாக இருக்க போகிறோமா, அல்லது அந்த சிங்கத்தின் வருகைக்காக காத்திருக்கும் பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறப்போகிறோமா அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். கண்டிப்பா நாம தான் முடிவெடுக்கணும். இந்த விரிவான அலசல் உங்களுடைய கற்றல் முறையில ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம். உங்கள் அகந்தையை அழிக்கும் அந்த சிங்கத்தின் தரிசனத்திற்காக உங்கள் தேடல் தொடரட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான தேடலில் சந்திப்போம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம்.